தேர்தல் ஆணையத்தில் ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் அதிமுக என்ற பெயரில் மனு தாக்கலானது செய்யப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேர்தல் ஆணையத்தில் ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் அதிமுக ஓபிஎஸ் என்ற பெயரில் மனு தாக்கலானது செய்யப்பட்டுள்ளது. அதிமுக என்ற பெயரில் போட்டியிட அனுமதிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்தில் ஓபிஎஸ் தரப்பில் மனு தாக்கலானது செய்யப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேர்தல் ஆணையத்தில் ஓபிஎஸ்ஸின் சார்பில் மனு தாக்கலானது செய்யப்பட்டுள்ளது. விரிவான விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்டறியலாம். ராஜேஷ் வணக்கம், இது குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க. மக்களவை தேர்தலை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் மட்டுமல்ல அதிமுகவிலும் சூடுபிடிக்க தொடங்கி இருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். இன்றைய தினத்தில் இரட்டை இலை சின்னம் மற்றும் அதிமுக பெயரை பயன்படுத்தக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் ஓபிஎஸ் தரப்பிற்கு, அதாவது முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் தரப்பிற்கு தடை விதிக்கப்பட்டிருக்க இந்த நிலையில் ஓபிஎஸ் தரப்பிலிருந்து வருகின்ற மக்களவை தேர்தலில் தாங்கள் போட்டியிடுவதற்கு, அதாவது இரட்டை இலை சின்னத்தை தங்களுக்கு ஒதுக்க வேண்டும் இல்லது பொது சின்னத்தை தங்களுக்கு வழங்க வேண்டும் என்று கோரி கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த கடிதத்தில் அதிமுக தலைமை என்பது ஒருங்கிணைப்பாளராக தான் தொடர்வதாகவும் அதனுடைய பதவிக்காலம் என்பது 2026ஆம் ஆண்டு வரைக்கும் இருக்கிறது என்றும் பொதுக்குழு மற்றும் செயற்குழு அடிப்படை உறுப்பினர்களால் அங்கீகரிக்கப்பட்டது ஒருங்கிணைப்பாளர் பதவி. அந்த ஒருங்கிணைப்பாளர் பதவியில் தான் நீடிப்பதாகவும், எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அவர் இணை ஒருங்கிணைப்பாளராக இருந்தார், ஆனால் அவர் ராஜினாமா செய்துவிட்டார். அதனால் தங்களுடைய தரப்புக்கு இரட்டை இலை சின்னத்தை வழங்க வேண்டும். அதே மாதிரி ஏ அல்லது பி ஃபார்ம் படிவத்தில் கையெழுத்திடக்கூடிய அந்த உரிமையும் தனக்கு வழங்க வேண்டும் என்று கோரியும், அப்படி வழங்காத பட்சத்தில் இரு அணிகளுக்குமே பொதுவான சின்னத்தில் போட்டியிட தேர்தல் ஆணையம் உத்தரவிட வேண்டும் என்றும் கோரியும் ஓபிஎஸ் தரப்பிலிருந்து தேர்தல் ஆணையத்தில் மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மனு அதிமுகவில் புயலை கிளப்பியிருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். ஓபிஎஸ் தரப்பை பொறுத்த வரைக்குமே இரட்டை இலை சின்னம் முடக்குவதற்கான ஒரு மறைமுக யுக்தியாகத்தான் இது பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் அதிமுக தரப்பில் விசாரிக்கும் பொழுது தேர்தல் ஆணையம் நிச்சயமாக பொதுக்குழு செயற்குழு எல்லாமே எடப்பாடி பழனிசாமியை தான் அங்கீகரித்துள்ளது. உச்சநீதிமன்றம் தொடங்கி உயர்நீதிமன்றம் தேர்தல் ஆணையம் என எல்லாமே எடப்பாடி பழனிசாமியை தான் அங்கீகரித்துள்ளார்கள். அதனால் இரட்டை இலை சின்னத்திற்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது என்று அதிமுக தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்படியான சூழ்நிலையில் தான் மக்களவை தேர்தலில் பாஜக கூட்டணியில் ஓபிஎஸ் இடம்பெற்றிருக்கிறார். எந்த சின்னத்தில் போட்டியிடுவார், அவர்களுக்கு பொது சின்னம் ஒதுக்கப்படுமா, இரட்டலை முடக்கப்படுமா என்பதெல்லாம் கேள்விக்குறியாக இந்த கடிதத்தின் வாயிலாக ஒரு விளக்கம் தேர்தல் ஆணையம் விரைவில் அளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ராஜேஷ், விவரங்களுக்கு நன்றி.